வணக்கம் நேயர்களே. விமான நிலையத்தில் வைத்து திருடப்பட்ட 400 கிலோ தங்கம். அந்த தங்கத்தை திருடியவர்கள் யார், எங்கு கொண்டு செல்லப்பட்டது, என்ன நடந்தது என்பது தொடர்பாக இப்பொழுது இந்த காணொளி வாயிலாக நாங்கள் பார்க்கலாம். கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு கனடாவில் உள்ள பிரபலமான விமான நிலையம் ஒன்றுக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்ததாக நாங்கள் செய்திகளில் கிட்டத்தட்ட 3-4 கிழமைகளுக்கு முதல் தந்திருந்தோம். அந்த பார்சல் அனுப்பியவர்கள் முகவரியிடப்பட்டு வந்த அந்த பார்சல் எடுக்கப்பட்டது குறித்த நபர்களால் அடையாளம் காட்டி எடுத்தார்கள். ஆனால் அது அவர்களுடையது அல்ல என்பது 3 நாட்களுக்கு பிறகுதான் விமான நிலைய ஊழியர்களுக்கு தெரிய வந்தது. ஏனென்றால் அதனுடைய உரிமையாளர்கள் 3 நாளுக்கு பிறகுதான் வந்தார்களாம். இது எங்களுடையது என்று அவர்களும் உறுதிப்படுத்தினார்கள். அப்பொழுதுதான் விமான நிலைய ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிந்தது. இது முதல் எடுத்துக்கொண்டு சென்றவர்கள் தங்களை ஏமாற்றி விட்டார்கள். ஆனால் உறுதிப்படுத்தப்படும்படியான ஆவணங்களும் அவர்களிடம் இருந்தது. விசாரணைகள் தொடர்ந்தன. கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவ்வளவு மிக மோசமான அல்லது மாயமான வகையில் அந்த தங்கங்கள் கடத்தி செல்லப்பட்டன. அது தொடர்பாக அமெரிக்கா, கனடா, இந்தியா, துபாய் போன்ற பல நாட்டு போலீசார் தீவிரமான உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தார்கள். தொடர்ச்சியாக விசாரணைகள், தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வந்தது. அதன் அடிப்படையில் இப்பொழுது 3 இந்திய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கடத்தப்பட்ட தங்கங்கள் துபாய் மற்றும் இந்தியாவில் வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு பகுதி தங்கங்கள் வைக்கப்பட்டிருப்பதான ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. உண்மையில் இந்த தங்கங்களுடைய பெறுமதி 400 கிலோ தங்கம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட கனேடிய டாலரின் பெறுமதியில் 20 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்பதாக கணக்கிடப்படுகிறது. அப்படி என்றால் இலங்கை ரூபாயில் கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய்கள் வரும் என்பதாக பார்க்கப்படுகிறது. அவ்வளவு பெறுமதியான தங்கங்கள், தங்க கட்டிகள் என்ன செய்யப்பட்டன என்று இப்பொழுது கைப்பற்றப்பட்ட அல்லது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவைகள் துபாயில் அந்த தங்கங்களை உருக்கி தங்க வளையல்கள் செய்து விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. எனவே தங்கங்களை கடத்துகின்ற நபர்கள் ஒரு நெட்வொர்க்காக செயற்பட்டு கொண்டு இந்த மாதிரி விடயங்களில் ஈடுபட்டு வருகிறார்களா என்ற சந்தேகம் கனேடிய போலீசாருக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக கனேடிய போலீசார் இன்னும் தீவிரமான தேடுதல்களையும் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்பொழுது கைது செய்யப்பட்ட 3 இந்தியர்களைப் போல துபாய் நாட்டைச் சேர்ந்தவர்களும் இதில் உள்ளடங்குகின்றார்கள் என்ற விடயங்களும், இதைவிட மிக முக்கியமாக அந்த விமான நிலையத்தில் பணியாற்றுகின்ற 2 ஊழியர்களும் இந்த கடத்தலுடன் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு போலீசாருக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அது தொடர்பான மறைமுக விசாரணைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கனேடிய போலீசாரினால். பாருங்கள் எவ்வளவு சூட்சுமமாக இந்த திருட்டுகள் எல்லாம், கடத்தல்கள் எல்லாம் இடம்பெறுகிறது. இந்த விடயம் சம்பந்தமாக கருத்துட்டு ஒரு கனேடிய போலீஸ் உத்தியோகத்தர் சொன்னார், வரலாற்றிலேயே இது போன்றதொரு பாரிய திருட்டு சம்பவத்தை நான் பார்த்ததில்லை. இது முதல் முறையாக நடக்கக்கூடிய ஒரு பாரிய திருட்டு என்பதையும் அந்த போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டதாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே உறவுகளை பாருங்கள், எவ்வளவு வெற்றியெல்லாம் விமான நிலையத்தில் கடத்துகிறார்கள். 400 கிலோ தங்க கட்டிகளை கடத்தினார்கள் என்பதை விட அவர்கள் அனுப்பப்பட்டதை தங்களுக்கு உரிமையானது என்று எடுத்துக்கொண்டு சென்றார்கள். ஆனால் அது சம்பந்தமாக யாரும் அலட்டிக் கொள்ளவில்லை. சரி, வந்தது, கொண்டு போயிட்டார்கள். ஆனால் 3 நாட்களுக்கு பிறகுதான் உண்மையான உரிமையாளர்கள் வருகின்ற பொழுதுதான் அந்த சிக்கல் ஏற்பட்டது. அந்த உண்மையான உரிமையாளர்களுக்கும் 400 கிலோ தங்கம் கொடுத்தது யார், இவர்கள் என்ன தங்க வியாபாரிகளா அல்லது யார் என்பது தொடர்பாக அந்த உரிமையாளர்களும் இப்பொழுது தேடப்பட்டு வருகிறார்கள் என்றதையும் போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் உறவுகளை. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.